பாஜக வந்து பாராளுமன்றத்தில் வந்து நெருக்கடி நிலையை எதிர்த்து வந்து ஒரு மௌன அஞ்சலி அப்படின்னு எதிர்த்து நிற்கிறது வந்து அரசியல் ரீதியான 50 வருஷம் கழிச்சு இன்னைக்கு 50 வருஷம் கழிச்சு பேசுறாங்க. அரசியல் ஆக்கணும்னு நினைக்கிறாங்க. அவங்க ஏன் அது பேசுறேன்னா, இவர் வந்து ஜனநாயகத்துக்கு விரோதமானவர் மோடி, கான்ஸ்டிடியூஷன் சட்ட அமைப்பை மாற்றுகிறார் அப்படின்னு இவங்க சொல்றதுக்காக, யோ உங்க போல்ஸ் தெரியாதா அப்படின்றதுக்காக இது சொல்றாங்க. இது ஆக மொத்தம் இது நேரடியான அரசியல். இதுல யார் ரைட்டு தப்பு இல்லை. அது அப்போது நிகழ்ந்தது நெருக்கடி நிகழ்ந்தது உண்மை. அதை வந்து 50 வருஷம் கழிச்சு சொல்றாங்கன்னா அதை அவர்கள் பயன்படுத்திக் கொள்கிறார்கள். அந்த அரசியலை 2 நிமிஷம் மௌனம்னு சபாநாயகர் எந்திரிச்சு நின்ன உடனே திமுக உறுப்பினர்கள், திரிணாமுல் காங்கிரஸ் உறுப்பினர்கள், திரிணாமுல் காங்கிரஸ் என்பதே காங்கிரஸில் இருந்து பிரிஞ்சு வந்த கட்சி மம்தாது அவங்க, அதுக்கப்புறம் சமாஜ்வாதி கட்சி அவங்க 3 பேரும் இண்டி கூட்டணியில் இருந்து கொண்டே அவர்களை எழுந்திருச்சு மௌன அஞ்சலி. இந்திரா காந்தியை விமர்சித்து, இங்க இந்திரா காந்திக்கு சிலை, அங்க வந்து இந்திரா காந்திக்கு திமுக விமர்சனம். இரட்டை நிலை ஒரு பக்கம், இது ஒரு அது ஜோக்கு, வழக்கமான ஒரு காமெடி. இது இங்க